5 விலங்கா? ஆமா. 2 தவளை, 2 மீன், 1 எங்க மாமன். டேய் ஒண்ணே புடுவேன். அது போயிட்டு போகுது. அப்புறமேட்டு ஆமாடா, உனக்கு பிடிச்ச பறவை எதுடா? எனக்கு பிடிச்ச பறவை காக்கா தான். காக்கா ஏன்டா உனக்கு பிடிச்சிருக்குது? என்னடா இப்படி கேட்டுட்டா? காக்கா நம்ம தேசிய பறவைடா. எது தேசிய பறவையா? சரி விடு, மாநில பறவை. டேய் சரி விட்றா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். டிஸ்ட்ரிக்ட் பறவை. ஐயோ இப்பவே கண்ணை கட்டுது. சரி விடு, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். நம்ம காரை வச்சு போது பஞ்சாயத்து பறவை காக்கா. ஒரு பிடிச்ச மோனா. சரி அப்புறமேட்டா எங்க சுந்தரி இன்னும் காணா? சுந்தரி காணாமா? சரி நான் வாண்ட ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்கட்டா? கேள்றா பார்க்கலாம். கேள்றா டே, நாங்களாம் திருவிளையாடல் சிவாஜி மாதிரி. டேய் கேளு கேளு. தெரியும் தெரியாதுன்னு சொன்னா மட்டும் போதும். இதா தெரியும் தெரியாது இதுதான் ஆன்சர் உனக்கு. சரி நீ லூசுன்னு உங்க அம்மாவுக்கு தெரியுமா? வீணா என்ன கொலகாராக்காத. யோ என்ன ஏங்க நடக்குது? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சுந்தரி இவன் என்ன வந்து வெத்து ஆட்டுன்னு சொல்றான். சுந்தரி அது அவன் என் மனசுல தான் அவனா சொல்றானே. அப்படியா? எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போயா. சரியா? ஆமா உங்ககிட்ட நான் 2 கேள்வி கேக்குறேன். 2 இல்ல 3 கேள்வி கேக்குறேன்னே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்குது. நீ கேள்வி ஃபர்ஸ்ட் கேளு. சரி முத கேள்வி கேக்குறியா? கரெக்ட்டா சொல்லணும். சரியா? யோ அங்க என்ன? யார் தன்ராஜா? யோ நீ முன்னே இருந்து செல்போன்ல ரொம்ப சுந்தரி நாங்களாம் காலேஜ் போயிருக்காரங்க. எங்களுக்கெல்லாம் வந்துட்டு 9 ராசி எங்களுக்கெல்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னா நாங்களாம் ஃபோன் வச்சுக்கிட்டும் பேசுவோம், ஃபோன் இல்லைனாலும் பேசுவோம். ராசி அப்படி. அப்படியா? சரியா, உங்க திறமையை நான் ஒத்துக்கிறேன். விடு. இப்ப நான் கேள்வி கேட்கட்டுமா வேணுமா? கேளு கேளு கேளு. முத கேள்வி நல்லா கவனிச்சுக்கோ, அப்புறம் மறுபடியும் சொல்ல மாட்டேன். வெளிய ஒரு பந்து இருக்கு, ஆனா விளையாட முடியாதியா? எது 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 எது? வெளிய ஒரு பந்து இருக்கு, ஆனா விளையாட முடியாது. வெள்ளை பந்து. வெள்ளை பந்து. வண்ண விளக்கு ஒண்ணு இருக்கு, ஆனா எண்ணெய் ஊத்த முடியாது. நல்லா கவனிச்சுக்கோ, வண்ண விளக்கு ஒண்ணு இருக்கு, எண்ணெய் ஊத்த முடியாது. சுந்தரி பந்து பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? அதா ரொம்ப பெருசா இருக்கும். தாசோ கான்ல குத்தி விடடா. தாசோ இருக்கியா? சரி சரி உருட்டி விளையாண்டுக்கலாம். சரி சொல்லுவியா? ஏய் சுந்தரி எனக்கு தெரியும், நான் சொல்றேன். சரி சொல்லு. சொல்றா சொல்றா போடா பொளச்சு போடா. சுந்தரி அதோ பாரு, அங்க பாரு நிலம் தெரியுதா? அதுதான் ஆன்சர். யோ கொஞ்சம் விவரமா சொல்லியா? மறுமட்டுக்கு புரியணும்ல. சுந்தரி அந்த நிலவை எடுத்து விளையாட முடியுமா? பாக்குறது பந்து மாதிரியா இருக்குல்ல, எடுத்து விளையாட முடியுமா? அதுதான் நீ சொன்ன பந்து. அது இருந்து வெளிச்சம் வருது, இப்படி பளிச்சுன்னு வருது பாத்தியா? அதனால அதுக்கு யாராவது நான் போய் எண்ணெய் ஊத்தி முடியுமா? அதுக்கு போகணும்னா ஆம்ஸ்டாங் தான் எண்ணெய் கொண்டு போகணும். நாங்களாம் யாரு? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாளோ? இன்னும் ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன், நீ கரெக்டா சொன்னா இன்னும் ஒரு கேள்வி. அப்ப கரெக்டா சொன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். சரி யோ நீயாவது சொல்லியா? சரியா? அந்தாலே சொல்லோட நீ சொல்லு. இரண்டாவது கேள்வி நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? என்னது? வெச்சு அழுத்துனா சுருங்கவே சுருங்காது, சும்மா விட்டுட்டா அப்படி சுருங்கி போயிரியா? எதை அழுத்துனா? இல்ல எதை? சுந்தரி எனக்கு தெரியும் சுந்தரி எனக்கு தெரியும். ஐ ஐ ஐ இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். யோ இரியா, நீ என்ன தத்தி மாடு மாதிரி நிக்கற? சொல்ல அந்தால பாரு, எனக்கு தெரியும் குதிக்கறான். 2 பேர் பேசி வச்சிட்டு வந்துட்டீங்க. நீ சொல்லியா? சுந்தரி அது வந்து செலவு பெட்டி, அங்க ராஜேந்திர வச்சுக்கிறப்ப நான் பாத்துக்கிறேன். ஆமா. எப்படி சொல்றியா? கொஞ்சம் விவரமா சொல்லு. இப்ப செலவு பெட்டி வச்சு தேய்ச்சா சுருக்கம் போயிருமா? செலவு பெட்டி வச்சு எடுத்து அழுத்தி தேய்ச்சா அழுத்தி தேய்ச்சா சுருக்கம் எல்லாம் போயிடும். ஆமா. எடுத்துட்டா திரும்ப சுருக்கம் வந்துடும். அதுதான் ஆன்சர், சலவை பெட்டி. நெருப்பு கொட்டினா எரிஞ்சே போயிரும்டா. இதுல ஏதோ சதி இருக்குடா, இத நான் ஒத்துக்க மாட்டேன்.
காளி இவங்க 2 பேரையும் நீயே கேட்டுக்க. சுந்தரி இப்ப அவனுக்கு ஒரு ஆன்சர் கூட தெரியல. நான் சொல்லிட்டேன். நீ போட்டியில என்னது? யோ நான் சொன்ன மாதிரியே இந்த போட்டியில யார் சீக்கிரமா அவங்கள தான கட்டிக்குவேன்னு சொல்றேன். ஆமா. கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி சரி. நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கோத. சரி. எங்க மாமா இருக்கிறாரு, இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குலாம் எங்க புரோக்கர் மாமா ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அவரை கூட்டிட்டு வரேன். இரு. சரி கூட்டிட்டு வா சீக்கிரம். மாமா இரு, எங்க சிந்தை மாமா வராரு. மாமா உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள் 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 வாருங்கள். வந்து கொண்டே இருக்கிறார், வந்து விட்டார் மாமா. டேய் நிறுத்து. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்க கல்யாணம் திருட்டு கல்யாணம் பண்றவங்க தான் என்கிட்ட வருவாங்க. ரைட்டு, தப்பில்லை. திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சனாலும் ஆம்பளை பையன் தான் பிறக்கும். அதுலயும் இந்த பிள்ளை. நான் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க மாமா. குண்டாமாலை மாமா நான் போட்டுக்கிறேன் மாமா. நீங்க வந்துட்டு உங்களை எப்படி பெரிய மனுஷன் நடிச்சு கூப்பிட்டான் அதே மாதிரியே நடந்துக்கணும். நீங்களாம் போய் அந்த பிள்ளைக்கு மாலை போடப்படாது. நான் போடலடா மண்டு. நான் எதுக்கு உசாரா நானே ஃபர்ஸ்ட் போட்டுறேன் மாமா. இந்த மேல வாசிக்கலாம் யாரும் வாசிக்க மாட்டாங்களா? சரி. சுந்தரி நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம மாமன் தான் குரு. அதனால நாம அவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோமா? எதுக்கும் கொஞ்சம் உசாரா போய் விடுவு. எந்திரிக்கும் போய் கட்டி பிடிப்பாரு அவரு. ஓடா புண்ணாக்கு தலையா. சரி வா போலாம். ஐயோ வாயா ஏன் அப்படியே சொல்ற? ஆம்பளை பையனா சரி மாமா. சரி வா சுந்தரி போவான். அவனை போய் நம்ம பெண்டு நிமித்திட்டு அப்புறம் அவனை போய் பெண்டு நிமித்துறோம். மாமா சுந்தரத்தையும் கஸ்தூரியும் பார்த்தீங்களா? அவங்க நல்லா இருக்காங்களா மாமா? ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த அண்ணனை வந்து அவங்க பார்க்கல, ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்குறியே. உன் பெரிய மனசை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு பேர் தான் பாசம். அந்த பாசம் அவங்களுக்கு இல்லையே. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. வேதனைப்பட்டு என்ன மாமா பண்றது? விதின்னு ஒன்று இருக்கு, அதை வெல்ல முடியாது. எது எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்கும் மாமா. எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகும்போது நாங்க 3 பேரும் சின்ன பிள்ளைங்க. எங்க அம்மாவால கொஞ்ச காலம் தான் எங்களை பார்த்துக்க முடிஞ்சது. ஏன் தெரியுமா? அவங்க டிபி நோய்க்கு ஆளாகி படுக்கை ஆயிட்டாங்க. நான் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு வீட்டு வேலைகள்லாம் நான் தான் பார்த்துக்குவேன். என் தம்பி தங்கச்சி துணிமணி எல்லாம் நான் தான் துவைச்சு போடுவேன். அன்னைக்கு அவங்க துணியில இருந்த அழுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது மாமா. அடிச்சு துவைச்சிட்டேன். ஆனா அவங்க மனசுல இருந்த அழுக்கு இன்னைக்கு தான் மாமா எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு தான் தெரிஞ்சது. கண்டிச்சு வளர்த்துருக்கலாமே. எப்படி மாமா கண்டிப்பேன்? எப்படி கண்டிப்பேன்? எங்க அம்மா சாகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய் தனசேகரா, இவங்க 2 பேரையும் உன் தம்பி தங்கையா நினைச்சு வளர்த்துறாதுரா, உன் பெத்த பிள்ளையா நினைச்சு வளர்த்துறான்னு சொன்னாங்க. அவங்க மனசு நோகாம வளர்த்துறேன்னு எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை இதுவரைக்கும் மீறல, இனியும் மீற மாட்டாங்கம்மா. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்மா. உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு நல்ல தம்பி தங்க அமையல. நான் வரேன்ப்பா. சுமதி எங்கம்மா போயிருந்த? இப்பதான் மாமா வந்துட்டு போறாரு. வீட்டு வரைக்கும் என்ன சொல்லும் போது தயக்கம் தெரியுது. எங்க போயிட்டு வர?
சுந்தரத்தை 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 பார்த்துட்டு வரேங்க. என்ன சொன்னான்? இல்லை, நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு பணம் கட்டணும்ல, அதான் சுந்தரத்தை போய் பார்த்து. பணம் கொடுத்தானா? இல்லைங்க, பணத்தை எல்லாம் பிஸ்னஸ்ல போட்டானா, கையில காசு இல்லையா, அது கூட பரவாயில்லைங்க. அண்ணனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருங்க, செலவே இருக்காதுன்னு சொன்னா பாருங்க, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. நாளைக்கு நான் செத்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா? கார்பரேஷன்ல போய் சொல்லு, பணத்தை அவங்க எடுத்து போட்டுக்குவாங்க, உனக்கு செலவே இல்லைன்னு சொல்லுவாமா. என்ன கேட்காம நீ ஏன் அங்க போன? நாளைக்கு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது. என் அண்ணன் முடியாம இருக்கிற சூழ்நிலையில எங்கிட்ட சொல்லியிருந்தா என் அண்ணனை நான் காப்பாத்திருப்பேன்னு. என்ன பார்த்து யாரும் கேட்டக்கூடாது பாருங்க, அதனாலதான் போனேன். பாசத்தை நினைச்சிருந்தா அவன் பாகத்தை பிரிச்சுட்டு போயிருப்பானா? உறவு அறுத்தவங்கிட்ட உதவி தேடி போயிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? உண்மைதாங்க, அந்த கல்லில கூட ஈர பாத்திரலாம். ஐயா சாமி, உங்க தம்பி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே கிடையாதுங்க, கொஞ்சம் கூட ஈரமே கிடையாது. அழாத சுமதி, அழாத. மாமா டெஸ்ட்டுக்கு பணம் கொடுத்துருக்காரு, அதை கட்டிடலாம். அந்த ஆண்டவனும் டாக்டரும் நம்மளை பார்த்துக்குவாங்க சுமதி, அழுவாது சுமதி. பந்தன வந்தவங்க கூட நமக்கு பாதுகாப்பா இருக்காங்க, ஆனா கூட பிறந்தவங்க எல்லாம் எட்டி நிக்கிறாங்க. யார சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னமா பண்றது? கண் கட்டுறதுக்கு முன்னாலேயே நமக்கு நாணோதயம் இல்லாம போச்சு. நான் அப்பவே சொன்னேன், கூட்டு ஒத்து வராதுன்னு கேட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க. ஏய், நீ தாண்டி சொன்ன அன்னைக்கு சொத்தை பிரிச்சுட்டு வாங்க, எங்க அண்ணனோட சேர்ந்து பிசினஸ் பண்ணுங்கன்னு. இப்ப பணம் போனன்னு தெரிஞ்சோன்னே பிளேட்டையே மாத்திரையா? இதுக்கெல்லாம் காரணம் உங்க அண்ணன் தாண்டி. ஏ, எங்க அண்ணனை மட்டும் குத்த சொல்றீங்க? உங்களுக்கு மட்டுமா பணம் போச்சு? எங்க அண்ணனுக்கு தான் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. ஏய், அவனை எவனோட எப்படி சொல்ல முடியும்? உங்க அண்ணன் அவனோட 5 வருஷமா பார்ட்னரா இருந்திருக்கான். அவன் யாருன்னு தெரியாமலே பார்ட்னரா இருந்திருப்பானா? ஆமா, நீங்களும் தான் அவன் கூட 1 வருஷமா பார்ட்னரா இருந்தீங்க. உங்களுக்கு தெரியாத அவனை பத்தி? ஏய், பேசாதடி. பேசுனா பல்லக்கெல்லாம் கழட்டிடுவேன். சொத்தை பிரிச்சுட்டு வாங்கன்னு தினம் என்ன தொல்லை பண்ணி சொத்தை பிரிச்சுட்டு வந்தேன். அந்த பணத்தை பிசினஸ்ல போடுங்கன்னு உங்க அண்ணன் தொல்லை பண்ணான். இப்படி 2 பேரும் என்ன தொல்லை பண்ணி நடுத்தெருவில் நிக்க வச்சிட்டீங்களேடி. ஆமா, எங்களையே குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. நாங்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? என்னடி சொன்ன? அறிவா? அதுதான் உங்க கூட சேர்ந்த அன்னைக்கே கெட்டு போச்சடி. கூட பிறந்த அண்ணன் பேச்செல்லாம் கேட்காம உங்க பேச்ச கேட்டு வந்த மத்தியா. எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். மாப்பிள, அந்த நாகராஜன் எங்க தேடியும் கிடைக்கல மாப்பிள. கடன் வாங்கின பத்திரத்துல வேற நம்ம கையில தான் இருக்குது, ஒரு இடத்துல கூட அவன் கையிலத்தே இல்ல. அதுக்கு பதிலா நீங்களே சொல்லிக்கங்க, பணம் போனது இல்லாம கடனை வேற கட்டணுமா? உங்களெல்லாம் நம்பி வந்த பாத்தியா, என்ன செருப்புலயே அடிக்கணும். மாப்பிள, நாகராஜ் எப்படியும் கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணியே தருவோம் மாப்பிள. கிழிப்பீங்க. அந்த நாகராஜ் எந்த பத்துல இருக்கானோ யாருக்கு தெரியும்? நீங்க எங்க போய் அவனை கண்டுபிடிக்க போறீங்க? மாப்பிள, கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கியே தருவோம் மாப்பிள, இது உறுதி. மனசார எங்க அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ணேன். அந்த துரோகம் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. கடைசியா ஒரு மருத்துவ செலவுக்கு பணம் கொடுத்திருந்தா அவர் மனசாவது சந்தோஷப்பட்டிருக்கும். அதுக்கு கூட வழி எல்லாம் பண்ணிட்டீங்களேடி. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, என்ன மாப்பிள பண்றது? மா ராதா, மாப்பிள டயர்டா இருக்காரு, ஒரு கப் காபி போட்டு கொண்டாமா. காப்பி எல்லாம் அப்புறம் போட்டு தரேன், எனக்கு நேரம் ஆச்சு. எதுக்கு? விஜய் டிவில 7:30 மணிக்கு அளவு குறிப்பு போடுறாங்க, நான் போய் பார்க்கறேன். பாத்தீங்களா, வீட்டுல எந்த கவலை பத்தியும் கவலைப்படாம இவளுக்கு அளவு குறிப்பு தான் முக்கியமா போச்சான். இவ்வளவு மாதிரி பொம்பளை எல்லாம் இருந்தா எவ்வளவு சொத்து இருந்தாலும் பத்தாது. உங்களை மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான்
ரெண்டே ரெண்டு இடம் தான். ஒன்று அரசியல், இன்னொன்று சினிமா. கஸ்தூரி, நான் ஒரு படத்தை தணிக்கை பண்ணும் பொழுது என் மனசுல ஒரு பந்து பதிஞ்சுட்டா விடவே மாட்டேன். அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டு தான் விடுவேன். இனிமே நீ போய் உன் வேலை பாரு. வரேன். இல்ல போறேன். கஸ்தூரி, போக மாட்டாங்க. எனக்கு இருந்தாலும் திரும்பி வருவாங்க. ஏண்டி அதிர்ச்சியா இருக்கா? நீங்க நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? ஆமா, படத்துக்கு ரிலீஸ் பண்ண தேதி வாங்கிட்டியா? வாங்கிட்டேங்க. வர வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கு முன்னால இந்த உலகத்தை விட்டே அவன் உயிர் ரிலீஸ் ஆயிடும். என்ன சொல்றீங்க? வேண்டாங்க. அடுத்த ஜென்மத்திலையும் நீதான் எனக்கு புருஷன் சொல்லிட்டு இந்த ஜென்மத்திலேயே அடுத்தவனுக்கு முந்தான விரிச்சிக்கடி பாவி. வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. எத்தனை முறை சொன்னேன் இந்த சினிமா வேண்டாம் வேண்டாம்னு, கேட்டியா நீ? வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு மன்னிப்பே இல்லடி பாவி. வேண்டாங்க. நீ உயிரோட இருக்கவே கூடாது. வேண்டாங்க. நீ சாகணும். டாக்டர் என்ன சொன்னாரு? நீங்க சீக்கிரமாவே குணமாயிடுவீங்கன்னு சொன்னாரு. சீக்கிரம் குணமாயிடுவோன்னு சொன்னாரா இல்ல குணமாயிடுவோன்னு சொன்னாரா? எனக்கு தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. சுமதி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருந்த ஆண்டவன் என் வாழ்க்கையில இந்த அளவுக்கா விளையாடணும்? இங்க பாருங்க, நல்லவங்களை சோதிக்கிறது தான் ஆண்டவனுக்கு பொழுதுபோக்கு. நம்மள அளவுக்கு மீறி சோதிச்சுட்டா இனிமே நம்ம கிட்ட கூட வரமாட்டா. சுமதி, பழைய நிலைமைக்கு நம்ம வருவோம்னு நினைக்கிறேன். இளையோதிர் காலம்னு ஒண்ணு இருந்தா வசந்த காலம்னு ஒண்ணு வரதானே செய்யும். அதெல்லாம் மரம் செடி கொடிகளுக்கு தான் பொருந்தும். பந்தம், பாசம், அன்பு இதெல்லாம் மனுஷனுக்கு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே மன கஷ்டமும் வந்துருச்சுமா. மனிதனோட 6வது அறிவுல தாங்க அன்பு, பண்பு, பாசம், நேசம் எல்லாமே இருக்கு. நாம வாழ தெரியாம வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கு குத்த சொல்லக்கூடாது. ஆமாம்மா, நாம வாழ தெரியாம தான் வாழ்ந்துட்டோம். ஒதுங்கி வாழ்ந்திருந்தா பண கஷ்டமும் வந்திருக்காது, உணவுக்கும் கஷ்டம் வந்திருக்காது. அதெல்லாம் போட்டோம். காலைல மாத்த சாப்பிட்டீங்களா? சொல்ல மறந்துட்டேன். காலையில் மாப்பிள்ளை வந்தார், உடல்நலம் விசாரிச்சாரு. பரவாயில்லைங்க, கூட பிறந்தவங்களாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆனால் பந்தன்னு சொல்லிக்கு வந்தவங்க நம்மளை சுற்றி பாதுகாப்பாக பார்க்கறதுக்காவது வராங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தாங்க. சுமதி, நான் அன்னைக்கே சொல்ல, வளர்த்தன மாடுங்களோட வாங்கின மாடுங்க பரவாயில்லன்னு. சாயங்காலம் பணம் கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்டிங்களா? இல்லை, நான் கேட்கல. அவரே தான் பணத்தை வாங்கியே தீரணும்னு சொல்லியிருக்காரு. பணத்தை பிடிங்க, இந்த உடம்ப பார்த்துங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. மாப்பிள்ள, இது என்ன ரத்தக்கரை?
நம்ம குடும்பத்தில் படிச்ச இந்த கரையை தொடச்சேன், அதனால அந்த கரை தான் இது. மாப்பிள்ள என்ன என்ன சொல்றீங்க? முதல்ல இந்த படத்தை பிடிங்க, நான் போலீஸில் சரணடையணும். பிடிங்க. போலீஸ்ல சரணடையுமா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சாது மிராண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ஆனா இந்த சாதுவை கொலகாரனா மாத்திட்டா உங்க தங்கச்சி. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அடுத்தவனோட படுக்கையில உங்க தங்கச்சி நான் பார்த்துட்டேன். அந்த இடத்துல அந்த கலங்கத்தை தொடச்சிட்டேன். கஸ்தூரிய கொலை பண்ணிட்டேன். ஐயோ கஸ்தூரி! என்னை மன்னிச்சிருங்க, நான் வரேன். ராஜ், நமக்கு பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கே நாளைக்கு காலையில் ஃபாரின் போறோம்டா. அப்பாடா இப்போதான் பாஸ் எனக்கு உசுரே வந்துச்சு. அந்த மோகன் சுந்தரம் 2 பேத்துக்கும் டெய்லியும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். இனி நீ பயப்படவே தேவையில்லடா. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஃப்ளைட்டு, 7 மணிக்கெலாம் ஏர்போர்ட் வந்துரு. ஓகே பாஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் பாஸ், என்னடா? நேற்று அந்த மோகனை பார்த்தேன். அவன் நம்மளை பற்றி அங்கங்கன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறான். டேய், உன்னை நான் எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் வெளியில் சுத்தாதுன்னு. சரி சரி, ஃப்ளைட்டுக்கு கிளம்புற வரைக்கும்லாச்சும் கொஞ்சம் வெளியே சுத்தாமல் கம்முன்னு இரு. பாஸ் கம்முன்னு இருங்க பாஸ். இன்னைக்கு அந்த சுந்தரமும் மோகனும் நம்மளை பற்றி கண்டிப்பாக நினைக்கவே மாட்டானுங்க. ஏன்டா? சுந்தரத்தோட தாங்க கஸ்தூரியா அவ புருஷனே கொண்டுட்டான். இதை கேள்விப்பட்ட தனசேகருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. இப்போ அவங்க குடும்பமே சுடுகாடு ஆஸ்பத்திரின்னு மாறி மாறி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எங்க பாஸ் நம்மளை நினைக்க போறாங்க? எப்படி சீரும் சிறப்பமா வாழல குடும்பம் பத்தியா? இன்னைக்கு சிதஞ்சு சின்ன பின்னமாயி போச்சு. அதுக்கு காரணமே நீங்க தானே பாஸ். ஏ முட்டாள், அதுக்கு காரணம் நாம இல்லடா, அவனுங்களோட முட்டாள்தனம். நம்மளோட புத்திசாலித்தனத்தால அவனுங்களை ஏமாத்தணும், அவனுங்க ஏமாந்துட்டானுங்க. மோகனே தான்டா. ஏன் உன் வேஷம் கலைஞ்சிருச்சுன்னு பயப்படுறியா? நய வஞ்சகா, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணணும்? ஏய், மரியாதையா என் பணத்தை எடுத்து வை. இல்ல என்ன கொலை பண்ணிருவியா? ஏய், அந்த அளவுக்கு உனக்கு தில்லு இருக்கா? இங்க பார், மரியாதையா சொல்றேன், ஓடி போயிரு உயிரோட. ஏய், சொத்து சோகம் போன பின்னாடி உசுரை பத்தி நான் கவலைப்படலடா. இப்பவும் என் பணத்தை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா மாப்பிள்ள பூர்வீக சொத்தை பிரிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பணத்தை அள்ளி கொடுத்தாரு, அதை மோசம் பண்ணிட்டியாடா பாவி. ஏய், சுந்தரத்துக்கு அவங்க அண்ணனோட பெரிய ஆளா ஒண்ணு பேராசை. இங்க பார், வேணா 2 லட்சம் தரேன், வாங்கிட்டு உயிரோட ஓடி போயிரு. நாகராஜ், இப்ப கூட சொல்றேன், என் பணத்துல ஒரு நையா பைசா கூட எனக்கு வேணாம். ஆனா மாப்பிள்ள சுந்தரத்தோட பணத்தை பாதியாவது திருப்பி கொடுத்துரு. பாவம், அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும்டா. இத பார், மறுபடியும் சொல்றேன், 2 லட்சம் தரேன், அதை மட்டும் வாங்கிட்டு உயிரோட ஓடி போயிரு. இல்ல நான் தனியால வரலடா, போலீஸோட தான் வந்திருக்கேன். போலீஸா? ஏய், என்னடா விளையாடுறியா? அதுவும் யாங்கிட்டியே. இங்க பார், மொத்த பணமும் இதுலதான் இருக்கு. நான் இப்ப ஃபாரின் போறேன், உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கடா. ஏய், விளையாட்டா? இனிமே தான்டா விளையாட போறேன். துரோகி. ராதா, உங்க அண்ணன் எங்க போயிட்டாரு? காலையில வெளியில போனாரு, ஏதோ சொல்லாமலே போயிட்டாரு. அவருக்கு என்ன, ஜாலியா ஊர் சுத்துறாரு. என்னாலதான் வெளியே தலை காட்ட முடியல. பரம்பரையா இருந்த பூர்வீக சொத்தை இந்த தலைமுறையில
கூறு போட்டு இருந்த இடமே தெரியாம பண்ணிட்டோமே. அதுக்கெல்லாம் காரணம் அதுக்கு காரணம் பொம்பளைங்க தாண்டி. பொம்பளைங்க பேச்சு கேட்டு எவன்டே உருப்பிட்டுருக்கா. பெரியவங்க பேச்ச கேட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஆமா, உங்க அருமை தங்கச்சி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போனா இப்ப என்னாச்சு?